கதை கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நல்லதொரு வீணை செய்தே என்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து உஷா மாரியப்பன் அவர்கள் எழுதின அரிதாரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அரிதாரம்னா மேக்கப் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். அதை பற்றின ஒரு கதை தான். கொஞ்சம் மனசு நெகிழக்கூடிய கதை தான் இது. என்னென்னா, ஒரு கோவிலில் ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்குது. அதில் வந்து வசந்தி அப்படிங்கிற ஒரு ஹீரோயின். ஆனால் அவங்க பேர் வந்து சினிமா துறையில் அவங்க பேர் பத்மினி. அவங்க அங்கே வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால தான் சினிமாவில் நடிக்க வந்திருக்காங்க. அங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க அவங்களோட ஷாட்காக. அப்போ வந்து டைரக்டர் பிரசாந்த் அப்படிங்கிறவர் வந்து அவங்க அம்மா அவங்க இது ரெடி ஆகிடுச்சு, ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ வரலாம் அப்படின்னு. அந்த கோவில்லாம் ரொம்ப கோவில்ங்கிற இதுக்கு ஏற்ற மாதிரியே மணி ஓசையும் தேங்காய் உடைக்கிற சப்தம், அப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து கோஷம் போடுறது, அது மாதிரிலாம் சத்தம்லாம் கேட்குது. வந்து அவளுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருந்ததுனால அவளை வந்து படப்பிடிப்புக்கு இதுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாள். அவங்க அப்பாவும் வந்து நாடக இதிலெல்லாம் மேடையிலலாம் நாடகத்துக்கு மியூசிக் வாசிக்கிறவர், ஹார்மோனிய பெட்டியில் மியூசிக் வாசிக்கிறவங்க. இந்த தெரு நாடகங்கள் இருக்கும், மேடை நாடகங்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன மேடையிலெல்லாம் நாடகம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க ஹார்மோனியம் வாசிக்கிறவர். அதனால் அவளுக்கு வந்து நடிப்புங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் அவள் அழகாக இருக்கிறதுனால அவளை வந்து ஹீரோயின் சான்ஸே அவளுக்கு கிடச்சிடுறது. ரொம்ப வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடச்சிட போகிறது இல்லையா. அதனால் இளமையில் அவள் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை அவளுக்கு வந்து ரொம்ப ஏழ்மை தான். அதாவது இட்லிலாம் கூட அவள் வந்து எழுத்தாளர் சொல்கிறாங்க, இட்லி கூட அவங்க வந்து தீபாவளி தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையில் இருந்து வந்தவ தான் அந்த வசந்தி. இப்போ பத்மினின்னு அழைக்கப்படுறா. அவள் இப்போ என்னென்னா அவளுக்கு விதவிதமாக சாப்பிட கிடைக்குது, அப்பப்போ ஜூஸ் கிடைக்கிறது, அப்பப்போ எத்தனையோ விதமான உணவுகள், எத்தனை நாட்டோட உணவுகள்லாம் கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் அவன் வந்து நினச்சி பார்க்குறான். பழசை நினச்சி பார்க்கணும். ஒருத்தர் எவ்வளவு தான் வந்து இதுவாக இருந்தாலும் பழசை நினச்சி பார்க்கணும். அவள் அது மாதிரி தான் அப்பப்போ இதுக்கு போயிடுவாள். என்ன தான் இருந்தாலும் ஷார்ட் ரெடி அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கி படப்பிடிப்பு இருக்குது அப்படின்னா திரும்ப மேக்கப்பு போடணும், முன்னாடி நிற்கணும், கேமரா முன்னாடி நிற்கணும். என்ன தான் மன இதில் இருந்தாலும், மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, மன சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு நிலையில் நடிக்கணும் அப்படின்னாலும் அவங்க நடித்தே ஆகணும். அது காதல் காட்சியாக இருந்தால் நீ உன்னோட மனசு துக்கத்தில் இருந்தாலும் நீ காதல் காட்சியில் நடிக்கணும். உன்னோட மனசு சந்தோஷமாக இருந்தால் அன்றைக்கி வந்து இழவு காட்சியில் நடிக்கணும்னா அதுவும் நீ நடித்து தான் ஆகணும். எல்லாரும் அங்கங்கே தொடர்றது வைக்கிறது அதெல்லாம் வந்து மீன்ஸ் அந்த ஹீரோவோட சேர்ந்து ஆடுறது அது இதெல்லாம் வந்து உனக்கு இஷ்டம் இருக்கோ இஷ்டம் இல்லையோ எல்லாமே பண்ணி ஆகணும். அதுதான் அவங்களோட விதி வாய்க்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் யோசித்து பார்க்குறா. எவ்வளவு வறுமையில் இருந்து வந்தோம் நம்ம. இப்போ ஓரளவுக்கு இதுவாக இருந்தாலும் வந்து காற்றே இல்லாத இடத்துல இருந்து வந்திருக்கா. ஒரு ஃபேன் கூட கிடையாது வீட்டில். ஆனால் இப்போ வந்து குளிர்சாதன பெட்டி, அதாவது ஏசி அவளை பார்த்து காற்று ரொம்பவே மிகையாக வருகிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ ஆனால் சைக்கிள், கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுக்கு சைக்கிள் பின்னாடி உட்காந்து அந்த எதிர்காற்று வர்ற இதை அனுபவித்தவளுக்கு இந்த காற்றெல்லாம் என்ன ஒரு இது இருக்க போகுது இல்லையா. ஏசி காற்றுங்கிறது செயற்கையாக வர்றது தானே. இயற்கையாக வர்ற காற்றுக்கு அது ஒன்றும் ஈடாகாது இல்லையா. ஸோ எத்தனையோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்மளோட அழகு வெளி உலகத்திற்கு காட்டியாச்சு, இது பண்ணியாச்சு. ஆனால் கைத்தட்டல்கள் கூட நிறைய கேட்டாச்சு நம்மளோட நடிப்பை பற்றி. பணத்தோட மழையும் பார்த்தாச்சு. எப்போ தான் வந்து இந்த மேக்கப்பை கலைக்க போகிறேன், அரிதாரத்தை எப்போ தான் விளக்க போகிறேன் கடவுளே. எனக்கு இப்போ கஞ்சி குடித்தா கூட போதும், அதே நீராகாரம் நமக்கு கிடைச்சா கூட போதும். ஒரு இது
கேப்பை கூழ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, எவ்வளவு நல்லா ஜில்லுன்னு இருக்கும் நம்ம அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போச்சே அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன வசந்தி இன்னைக்கு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு. இல்லை, ஓய்வே இல்லை, என்ன பண்ணுறது, எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, செகண்ட் ஹீரோயினை போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறா அந்த வசந்தி. என்ன வேலை? அதான் நான் வந்து என்னோட கதையை எழுதிட்டுருக்கேன் இல்லையா, என்னோட இதை பற்றி எழுதிட்டுருக்கேன் நான், அதை நான் முடிக்கணும். என்ன கதையா? ஆமாம், என்னோட சுயசரித்திரம், அதாவது ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டுருக்கேன். அதில் வந்து யாரும் டைரக்டர் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, அதில் லைட்டிங்கோ இல்லை சவுண்டோ எதுவுமே கிடையாது, எல்லாமே கைத்தட்டல் கூட கிடையாது, அதை வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் கிடையாது, எள்ளி நகையாடுறவங்களும் கிடையாது. நான் தான் அதில் உண்மையான கதாநாயகி. என்னோட வார்த்தைகள் தான் என்னோட பலம், என்னோட உணர்வு தான் அதில் நான் போட்டுக்கிற அரிதாரம். அதில் வந்து பெண்மை போற்றப்படுகிறது, கண்களில் பூரிப்பு, ஆடை அணிகலன்கள் எல்லாமே என்னை பற்றினது தான். எல்லா கைத்தட்டல்கள் எல்லாமே எனக்குன்னு நானாக கொடுத்துக்கிட்ட பாராட்டு தான். நானாக எழுதுவது அப்படின்னு அவளே மனசில் வந்து தனக்கு மனசுக்குள்ளேயே அரங்கேற்றி பார்த்துக்கிறாள். அறுசுவை உணவுலாம் இல்லை, தேவை கிடையாது இந்த இதுக்கு. தன்னோட பழைய கஞ்சி, நம்ம பழைய சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு கஞ்சியோ கொஞ்சோண்டு தொட்டுக்க ஊறுகாவும் போதாதான் என்ன அப்படின்னு. அழகை வந்து மெருகேற்றுறது எல்லாமே ஊருக்காக தான், தன்னோட உள்ளத்துக்கு கிடையாது. ஏன் வரையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு என்னோடய புஸ்தகத்தை வந்து அடுத்த வாரம் வெளிவர போகிறது, புக் ரிலீஸ் இருக்குது, அதனால் அந்த இதுக்காக என்னால் வர முடியாது, அதை நான் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு நடிப்பும் வலியும் என்னோட எழுத்து மூலியமாக அது உயிர் கொடுக்க போகிறது அப்படின்னு அவள் சொல்கிறாள். ஸோ வந்து அதையே தான் நினச்சிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து அது வந்து உள்ளாக குத்துது. உடனே அவள் என்ன பண்ணுறா, அங்கெல்லாம் வெளியிலலாம் போகாமல் தோட்டத்திலேயே கொஞ்சம் களைப்பாரிட்டு தன்னை மறந்து அசந்து தூங்கிடுறான். கிளிகளோட சத்தம், கொஞ்சம் கொஞ்சி அதுகள் விளையாடுற அந்த பூச்சிகளோட ரீங்காரம் அதெல்லாம் கேட்டுட்டு, மலர்களோட அந்த இது வாசனை அது எல்லாம் பார்த்துட்டு, சோலை, அதாவது அந்த பூஞ்சோலை வந்து எவ்வளோ இயற்கையாக இருக்குது, அதில் நான் இருக்கேன், அந்த இதுக்கு வந்து எனக்கு அரிதாரம் தேவை கிடையாது, மேக்கப் தேவை கிடையாது, நானாகவே இருக்கலாமே அப்படின்றா. வேண்டாம், எனக்கு அரிதாரமே வேண்டாம் அப்படின்னு சத்தம் போட்டு அழறா. ஏன்னா அவளோட இது இருக்கு இல்லையா, அந்த தொழில் வந்து அவளோட அழகு மட்டும்தான். அந்த அழகு போயிடுச்சுன்னா அவளை யாரும் கூப்பிட போகிறது இல்லை இல்லையா, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் அந்த வயசு கடந்ததுக்கப்புறம் அவள் வெறும் எரி நட்சத்திரம் தான், அது ஒன்றும் இது கிடையாது. எவ்வளவோ கேலி கிண்டல், சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, கையாங்க இங்கே போடுறது, அது எல்லாம் வந்து அவளோட வறுமை இது பண்ணணுங்கிறதுக்காக, ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் அவள் நடிக்கிறதுக்கே வந்தா, கதாநாயகியாக அரிதாரம் பூசிக்கிட்டான். எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அப்படின்னு அவளே நினச்சி பார்த்துக்கிறான். எத்தனை கதாநாயகிகள், எத்தனை நடிகைகள்லாம் வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி ஓட பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஓடினும் ஆடணும், கதாநாயகனோட ஓடணும், வில்லன் வந்து இது பண்ணுறன்னா அந்த இதுக்கும் நம்ம வந்து ஈடு கொடுக்கணும். அது எல்லாம் வந்து நம்ம எத்தனையோ காதல் பல வந்து போனாலுமே அவங்களன்னு ஏற்கிறதுக்கு யாரும் இல்லை, அந்த அழகுக்காக தான் வராங்க. அதனால கொஞ்ச நேரத்தில் அந்த அவளோட கார் வந்து நிற்குது, சொகுசு கார் வந்து நிற்குது. மேடம், உங்கள் கார் வந்து பிரேக் பிடிக்கல, அதனால இந்த காரில் ஏறி நீங்கள் போக சொல்கிறாங்க இவர், உங்களோட காரில் போக வேண்டாம், அதனால் நீங்கள் இந்த காரில் போங்க. அப்படியா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இந்த ஷூட்டிங் நடக்குது இல்லையா, இங்கே வந்து நான் வந்து மேக்கப் மேனு, அரிதாரம் பூசுகிறவன் அப்படின்னு. இந்த இதை கேள்விப்பட்டு நான் வந்து வேக வேகமாக வந்தேன், ஏன்னா உங்களோட கார் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு, நீங்கள் அதில் ஏறிட போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான்.
அவன் வந்து 2 காலும் இல்லாத கையில் வந்து இந்த கட்டையை வச்சுட்டு அந்த போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் கையில் அந்த கட்டை வச்சுட்டு அவன் நடந்துட்டு வந்துட்டுருக்கான். ஓ எவ்வளோ நல்ல இவன் பாரு, அவனுக்கு முகப்பூச்சி கிடையாது, ஆனால் அவன் எல்லாருக்கும் முகப்பூச்சி பூசுகிறவன். அதுவே அவளுக்கு வந்து இரவு முழுதும் அப்படியே தூக்கம் வராமலே இருக்கு, அவனையே நினச்சி. ஓ என்னோட இதை காப்பாற்றினவன் பாரு, என்னோட உயிரை காப்பாற்றினவன், என்னோட விசிறின்னு வேற அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட அழகை அவன் பார்க்கல, என்னோட இதை தான் பார்த்தான் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க எழுத்தாளர். அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு வந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டது, அவர் தான் நான் வந்து கைப்பிடிக்க போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட படத்து பக்கத்தில் போய் நின்று நமஸ்காரம் பண்ணுறா. அடுத்த 6 மாதத்தில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த வேலன் அவர் பேர், அந்த மேக்கப் மேன் பேர். அவர் தான் வந்து அவளுக்கு மேக்கப் மேனாக இருக்கார். ஆனால் அவள் வந்து அவருக்கு தோளா மாதிரி அவரை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்க கிராமத்துலேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க. அந்த நடிப்பு தொழிலெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா ஓரளவுக்கு அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ போய் கிராமத்தில் போய் செட்டில் ஆகிறது நல்லது தானே. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. ஏன்னா இது வந்து ஒரு நடிகையோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுனால இது எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கதை. அரிதாரம் இந்த கதை பேர். எழுதிய உஷா மாரியப்பன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த இதை நல்லதொரு வினை செய்த புக்கை பதிப்பாளராக இருக்கும் உமா அபர்ணா அவர்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி. வணக்கம்.